விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த அடி. அத்ருஷ்யோ வியக்தரூபஸ்ச சஹஸ்ரஜித நந்தஜித். அத்ருஷ்யக. அத்ருஷ்யக என்றால் அதிருஷ்ய, பார்க்க முடியாதது அல்லது பார்க்க முடியாதவர் என்று நேரிடை பொருள். பகவானை பொறுத்தமட்டிலே அவர் பார்க்க முடியாதவர் மட்டும் அல்ல, மற்ற இந்திரியங்களுக்கும் எட்டாதவர் ஆவார். மேலும் அவர் அறிவுக்கும் உணர்வுக்கும் கூட அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். அவரை மனத்தினாலேயும் உணர முடியாது, புத்தியினாலேயும் அறிந்துவிட முடியாது. இப்படி புறக்கரணங்களாலும் அந்த கரணங்களாலும் அவர் அறியவோ உணரவோ முடியாதவர். அதனால் அவர் அத்ருஷ்ய. ஓம் அத்ருஷ்யாய நமக. வியக்தரூபஸ்ச, இதிலே ச என்பது மற்றும் அண்ட் என்பதை குறிக்கும். வியக்த ரூபக என்றால் தெளிவாக அறியக்கூடிய உருவத்தை உடையவன் என்று பொருள். இதன் பொருள் முந்தைய திருநாமத்தின் பொருளுக்கு நேர் எதிராக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அவராகவே விரும்பி ஒரு ஸ்தூலமான உருவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய உருவம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் பேசுவது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவருடைய உருவம் இந்திரியங்களாலே அறியத்தக்கதாக இருக்கின்றது. அவர் தானே விரும்பி தன்னுடைய பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் வியக்த ரூபராக ஆகின்றார். மேலும் அவதாரங்கள் எடுத்து பூமியிலே நடமாடும் பொழுதும் அவர் வியக்த ரூபராக ஆகின்றார். பக்தர்கள் மட்டுமல்லாமல் எல்லோருமே பார்க்கக்கூடியவராக ஆகின்றார். இந்த பொருளிலேதான் அவர் இந்திரியங்களாலே அறியக்கூடியவர். மற்றபடி பரம்பொருள் என்கின்ற சொரூபத்திலே அவர் அத்ருஷ்யர்தான். முந்தைய நாமத்திலே சொல்லியபடி உணரவோ அறியவோ பார்க்கவோ முடியாதவர் ஆவார். ஆக அத்ருஷ்யராக இருப்பவர் அவருடைய சங்கல்பத்தின் பேரிலே வியக்த ரூபராகவும் இருக்கின்றார். இதிலே முரண், கான்ஃப்ளிக்ட் எதுவும் இல்லை. அல்லது சிறந்த பக்தர்களுக்கும் யோகிகளுக்கும் அவர் காணக்கூடியவர், உணரக்கூடியவர் என்றும் பொருள் கொள்ளலாம். ஓம் வியக்தரூபாய நமக. அடுத்த திருநாமம் சஹஸ்ரஜித். சஹஸ்ரஜித். பகவான் பல யுத்தங்களை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான அசுரர்களை வென்றும் பல சமயம் கொன்றும் அருள்கின்றார். அதனால் அவர் சஹஸ்ரஜித் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சஹஸ்ரஜிதே நமக. அனந்தஜித். பகவான் எல்லா உயிர்களையுமே எல்லோரையுமே தன்னுடைய சக்தியினாலே வெல்கின்றார். எண்ணிக்கையில் அடங்காதவர்களை எல்லோரையுமே வெல்கின்றார். முந்தைய திருநாமத்திலே கூறியபடி ஆயிரக்கணக்கான அசுரர்களை வென்று கொல்வதற்கும் இந்த திருநாமத்திலே கூறியிருக்கின்றபடி எல்லோரையுமே வெல்வதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு, வித்தியாசம் இருக்கின்றது. அசுரர்களை அவர் லோகக்ஷேமத்துக்காக வென்று அழிக்கின்றார், கொல்கின்றார். ஆனால் எல்லா உயிரினங்களுமே அசுரர்களாக இருப்பதில்லை. அறியாமையினாலே மாயையிலே கட்டுண்டு இருக்கின்றார்கள், அவ்வளவே. மற்றபடி அவர்கள் உலகத்துக்கு பெரும் தீங்கு எதுவும் செய்வதில்லை. அதனால் அவர்களை எல்லாம் தன்னுடைய மாயை என்கின்ற சக்தியினாலே வெல்கின்றார் என்று கொள்ளலாம். இதை பகவான் லீலார்த்தமாக செய்கின்றார், விளையாட்டாக செய்கின்றார். இதெல்லாம் பகவானுடைய விளையாட்டு என்றும் கூறப்படுகின்றது. எனவே அசுரர்களை அவர்களை கொன்றால்தான் உலகம் க்ஷேமமாக இருக்க முடியும் என்பதற்காக வென்று கொள்கின்றார். ஆனால் எல்லோரையுமே தன்னுடைய மாயையினாலே விளையாட்டாக லீலார்த்தமாக வெல்கின்றார். மாயையை கடந்தவர் எவரும் இல்லை. மம மாயா துரத்தியா என்று பகவத்கீதையிலே பகவான் கூறியிருக்கின்றாரே, அப்படி என்னுடைய மாயை கடத்தற்கு அரியது என்று அவர் கூறியிருக்கின்றபடி மாயை அவ்வளவு சக்தியுடையது. அதன் மூலம் எல்லோரையுமே கட்டுப்படுத்தி விடுகின்றார், கட்டிவிடுகின்றார். அதனால் அவர் அனந்தஜித். ஓம் அனந்தஜிதே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.